श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः। सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः। திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்கவெங்குழை காதுடையானை சாமவேதம் பெரிதும் உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியேத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன்யம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. குருவையும் ஆச்சாரியரையும் வணங்கி நிகழ்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற அவை தலைவரையும் அவையிலே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி நிகழ்கின்றேன். அடியேனுக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு திருமுறைகள் காட்டும் ஆகம திருக்கோவிலின் கிரியைகள் மற்றும் விழாக்கள். நாம் முதலிலே சில விஷயங்களை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலைப்பு ஆகம திருக்கோவிலில் திருமுறைகள் காட்டும் ஆகம திருக்கோவிலின் கிரியைகள் மற்றும் விழாக்கள். ஆகம திருக்கோவில் என்பதை நாம் முதலிலே, திருக்கோவில் என்றாலே ஆகமம் சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். ஆகமங்கள் திருக்கோவில் பூஜை விதிகளை பற்றி பேச வந்தது வேத சிவாகமங்கள். வேத சிவாகமங்களிலே திருக்கோவில் சார்ந்த பூஜை விதிகள் பேசப்படுகின்றன. கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம். இந்த வேதாகமங்கள், அந்த ஆகமங்கள் சிவாகமங்கள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்களை உடையவர்களாக திகழ்கின்றன. கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயஷ்சித்தாந்தம் என்று ஆலய வழிபாட்டிலே நெறிமுறைகளோடு பூஜை விதிகளை வகுத்ததுதான் சிவாகமங்கள். திருமுறைகளுடைய நோக்கம் என்பதே வேறு. திருமுறைகள் இறைவனை வாயார பாடி வணங்கி மகிழ்ந்து துதித்து ஏற்றுவதற்காக பிறந்தவைகளே. இறைவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் சைவ சமய குருமார்களாகிய நால்வர் பெருமக்களும் நாயன்மார்களாகிய அடியார் பெருமக்களும் இறைவனை தொழுது ஏற்றுவதற்காக பிறந்தவைகள் இந்த திருமுறைகள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, கங்கையை சடையுள் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார். இப்படி பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை, பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, பெரும் புலர் காலை. அடுத்து இப்படி இறைவனுடைய உருவங்களையும் இறைவனை தொழுது வணங்கி இறைவனுடைய நாமாக்களையும் இறைவனுடைய திருநாமாக்களையும் ஏற்றி வணங்கி வழிபடுவதற்காகவே வந்தவைகள் இந்த திருமுறைகள். எனவே இந்த திருமுறைகளிலே வேத சிவாகமங்கள் கூறிய பூஜை விதிகளை பற்றி தெரிந்து கொண்ட அந்த அறிஞர் பெருமக்கள் அருளாளர்கள் தாங்கள் செல்கின்ற தலத்திற்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த தலத்திலே உள்ள திருக்கோவிலே உள்ள இறைவனை வாயார பாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் இதை மட்டும் செய்யவில்லை, பல்வேறு விதமான பல ஆயிரம் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். முதலில் உண்ட பாலகனை விடுவித்தார். சுந்தரமூர்த்தி பெருமகனார், சுந்தரமூர்த்தி நாயனார். அரவம் தீண்டிய பாலகனை உயிர்ப்பித்தது திருமுறைகள். திருமருகள் என்னும் தலத்திலே திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்த அந்த
அந்த பெண்ணும் ஆணும் ஆலயத்திலே படுத்திருக்கும் பொழுது, பிரார்த்தனையாக படுத்திருக்கும் பொழுது அந்த ஆண்மகனை அரவம் தீண்டி அதை உயிர்ப்பித்தார் திருஞான சம்பந்தர். ஆண் பனையை பெண் பனை மரமாக ஆக்கியது திருமுறைகள். இப்படி பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தின திருமுறைகள். அதனால்தான் இந்த இவர்கள் அருளாளர்கள் பாடிய திருப்பதிகங்களுக்கெல்லாம் திருமுறைகள், அற்புத திருப்பதிகங்கள் என்ற பெயர் உண்டு. அதனாலதான் அதை பாடி இறைவனை பாடி தொழுவதற்காக உருவானவைகள். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொரு பாடல்களுக்குமே ஒவ்வொரு திருமுறைகளுக்குமே இசை, அது இசை. அந்த பலஸ்ருதியிலே பார்த்தால் ஒவ்வொரு திருமுறைகளுடைய இறுதியிலே வரக்கூடிய பாடல்களை நாம் பார்த்தோமே ஆனால், நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் நன்மையால் அத்தமிழ் பாடல் பத்தும் ஏத்தவல்லார் அருள் சேர்வரே. இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களாக இருக்கட்டும், சம்பந்தருடைய பாடல்கள், அனைத்து திருமுறைகளிலுமே அந்த பதிகத்தினுடைய இறுதியிலே இந்த பாடல்களை எல்லாம் நாம் பாடினோம் என்றால் இந்த பலன்களை எல்லாம் அடையலாம் என்று அவர்களே குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் திருமுறைகள் பன்வடிவிலே அமைந்திருக்கின்றன. இசை அது, இசை அது. இறை வணக்கத்திலே அந்த இறைவனை இசையால் வணங்கும் பொழுது நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் எங்கெங்கோ செல்கின்றன, அடங்குகின்றன. அப்படி இறைவனை இசையாலே வணங்கி வாழ்த்தி தொழுவதற்காக பிறந்தவைகள் இந்த திருமுறைகள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அறிஞர் பெருமக்கள் தாம் செல்கின்ற ஆலயங்கள் தோறும் இந்த வேத சிவாகம விதிப்படி நடக்கின்ற பூஜைகளை எல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாயால் அதனுடைய சிவாகமங்களுடைய பெருமைகளை எல்லாம் பல்வேறு விதமாக அவர்கள் பாடலிலே விளக்குகின்றார்கள். அது ஒரு சில வரிகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு செல்வோம். தொகுத்தவன் அருமறை 6 அங்கம் ஆகமம், வகுத்தவன் வளர்மொழி கூக மேவினான், திருஞான சம்பந்தர் தேவாரம். வேதமொடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், ஓதும் பொதுவும் சிறப்பு என்று நன்னுக. சுவாமிஜி சொன்னார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னார். வேதம் என்பது பொது, ஆகமம் என்பது சிறப்பு நூல். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்பார் மணிநாதகர். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என்கின்றது திருவாசகம். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கதம். இந்த சிவாகமங்களை பார்த்து சிவாகம வழிப்படி நெறிப்படி நடக்கின்ற பூஜைகளை எல்லாம் பார்த்து அருளாளர்கள் சொல்கின்ற வாக்கு, அவர்களுடைய திருவாக்கு. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம். திருமந்திரம் திருமூலர் சொல்றார். அஞ்சோடு 23 ஆகமம், 28 ஆகமங்கள். அஷ்டாவிம்சதி சஞ்சகாக நூலாகமங்கள் 28. அஞ்சோடு 23 ஆகமம். அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிதம், உற்ற நல் வீரம் உயர் வாதுளம் சிந்தியம், மற்ற யாமளம் ஆகும் காலோத்தரத்து உற்றனல் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. சுப்பிரபேதாகமம் இந்த சார்த்த காலோத்தரம் உபாகமங்களுடைய பெயரையும் திருமூலர் குறிப்பிடுகின்றார். 28 ஆகமங்களை தவிர உபாகமங்களை பெயரையும் குறிப்பிடுகின்றார். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ, இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏற்றும் இளங்கோவில், நன்கு நான் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு நன்றி வழிபாடு செய்ய உற்றவன். மந்திரம், இந்த மந்திராத்வாக்கள், மந்திரம் இறைவனாலேயே வழங்கப்பட்டவைகள். அதனாலதான் அந்த அத்வாக்கள் என்று சொல்லக்கூடிய 6 அத்வாக்களிலே முதல் அத்வாக்களே மந்திராத்வான்னு பேர். முதல் அத்வாக்கு என்ன பெயர்? மந்திராத்வான்னு பெயர். அப்படி வேதா ஆகமங்கள் சொல்லக்கூடிய பூஜை விதிகள் என்பது வேறு, திருமுறைகள் சொல்ல அருளாளர்கள் பாடிய அந்த வேத சிவாகமங்களை புகழ்ந்து பாடுகின்றனர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தம்மையும் இது மட்டுமல்லாமல் தூய விமானமும் ஸ்தூலமது ஆகுமால் ஆய சதாசிவம் ஆகும் நல் சூக்ஷ்மம் பாய பலிபீடம் பத்ரலிங்கமா ஆய அரண்நிலை ஆய்ந்து கொள்வார்கட்டே. இந்த ஸ்தூலலிங்கம், சூக்ஷ்மலிங்கம், பத்ரலிங்கம் சிவாகமங்கள் இதை பெரிதாக பேசுகின்றன. அதைத்தான் திருமூலர் சொல்கின்றார். விமானம்ங்கிறது ஸ்தூலலிங்கம், கோபுரம் ஸ்தூலலிங்கம், உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சதாசிவன் அந்த சிவன் சூக்ஷ்மலிங்கம். பத்ரலிங்கம் இது ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன பலிபீடத்தை. அதைத்தான் சொல்றார்.
ஆய பலிபீடம் பத்தலிங்கமா. இந்த வேதியர் வேள்வி ஒழியாது மறை நாளும் ஓதி அரண்நாமம் உரைத்திடும் நல்லாரே. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார்வாள் தில்லை. இந்த திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த கிரிகளை எல்லாம் அடியார் பெருமக்கள் பாடுகின்றார்கள். பொய்யாத வாய்மையார் பொடி பூசி போற்றிசைத்து பூசை செய்து கையினால் எரி ஓம்பி மறை வளர்க்கும் அந்தனர்த்தம் கருப்பரியலூர். புந்தியினால் மறைவழியே புல் பரப்பி நெய் சமித்தை கையில் கொண்டு வெண்தழலின் வேட்டுலகின் மிக அழிப்போடு சேரும் நிழலையாமே. திருஞான சம்பந்தர் நெய் சமித்து இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஆகமங்கள் வகைப்படுத்துகின்றன. அதை பற்றி கூறுகின்றார். இப்படி அந்தனர் வேள்வியும் அருமறை துழனியும் செந்தமிழ் கீதமும் சீரினால் வளர்த்தர தொங்கலும் கமல் சாந்தும் அகில் புகையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுது ஏத்த அர்ஜுனனுக்கு அன்று அருள் செய்தான். பூமென் கோதை உமையொடு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் வாமதேவன் வளர்நகர் வைகளும் காமம் ஒன்றிலாய் கைவிளக்கொடு தாமம் தூபமும் தன்னரும் சாந்தமும் ஏனமும் புனைவார் எதிர் செல்கவே. இப்போ ஆகம நன்னெறி சிவாகம விதிப்படிதான் ஆகமம் திருக்கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றன என்பதை அடியார் பெருமக்கள் பல இடங்களிலே கூறுகின்றார்கள். பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் சரித்திரத்திலே நமக்கு சேக்கிழார் அவர்கள் அதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். மாமுனிவர் நாள்தோறும் வந்து அணைந்து என்ன பண்றார், கண்ணப்பன் வந்து அந்த இறைச்சியை வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடுறான். அதை பார்த்தவொன்னே இவருக்கு மனசு கேட்கல. என்ன பண்றார் சுவாமி வர, மாமுனிவர் நாள்தோறும் வந்து அணைந்து வனவேந்தர் தாம் முயலும் பூசணைக்கு சால மிக தளர்வெய்தி தீமை என அது நீக்கி செப்பிய ஆகம விதியால் ஆமுறையில் அர்ச்சனை செய்து, செப்பிய ஆகம விதியால் என்று சொல்கின்றார். அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அர்ச்சித்து இங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் தமைக்கானே உன்னுடைய திருவருளால் ஒழித்தருள வேண்டும். யாருன்னு எனக்கு தெரியலையே, இந்த மாதிரி ஒரு அபச்சாரத்தை இந்த மாதிரி யாரு பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி சுவாமிகிட்ட சொல்றார். இதே போல சிவாகமங்கள் அஷ்டபுஷ்பம் என்ற பூஜை விதிகளிலே அபிஷேகம், அலங்காரம், இந்த தூபம், தீபம், விளக்கிடுதல், வாயு திசை ஹோமம் செய்தல், இப்படி பல விஷயங்களை இந்த சிவாகமங்கள் வலியுறுத்துகின்றன. அந்த பூஜை கிரியைகளிலே அஷ்டபுஷ்பம் சாத்துதல் என்று ஒரு கிரியையானது வரும். அஹிம்சா, இந்திரிய நிகிரகம், க்ஷமா, தானம், ஞானம், தபம், சத்தியம், பாவகா இந்த 8 விதமான குணங்களும் ஆன்மாக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பூஜைகளின் முடிவிலே அட்டபுஷ்பம் சாத்த வேண்டும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அட்டபுஷ்பத்தை பற்றி ஒரு பதிகத்தையே குறிப்பிடுகின்றார் நாவுக்கரச பெருமான். 8 அதிகை வீரட்டான திருத்தலத்தின் தேவாரத்திலே 5ஆம் திருமுறை 8 நான் மலர் கொண்டவன் சேவடி மட்ட மலரிடுவார் வினை மாயுமால். இப்படி நீலமானினை 2வது பாடல் நினைந்து எண் மலர் இட்டவர்னு சொல்றார். 3வது பாடல்ல மலர் ஒரு 2 4 சொல்றார். 8 2 4 8 3 ஓர் 5 5 3 8 இந்த அட்டபுஷ்பத்தை பலவாறு சொல்லுகின்றார். பதிகத்தில் அத்தனை பாடல்களிலும் 7க்கு 1 மலர் ஒலிவரை 1 மலர் 8 தாரித்துள்ளி தடமலர் 8 அடுத்த பாடல்ல. இப்படி கடைசி பாடல்ல அட்டபுஷ்பம் அவை கொலுமாறு கொண்டு அஷ்டமூர்த்தி அநாதி தன் பாலனை தட்டுமாறு செய்கின்ற அதிகை வீரட்டனார் அடிசேரும் அவர்களே. அது மட்டுமல்ல, 4ஆம் திருமுறையிலும் சொல்கின்றார் நாவுக்கரச பெருமான், கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டா எட்ட வாங்கைகள் வீசி எள்ளி நின்றாடுவானை அஷ்ட மாமலர்கள் கொண்டே என்று. இப்படி அட்டபுஷ்பம்,
கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் ஆதிசைவேன காரயேது. இந்த கர்ஷனம் முதற்கொண்டு பிரதிஷ்டை வரையில் உள்ள கிரியைகளை எல்லாம் ஆதிசைவர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களாலேயே செய்யப்பட வேண்டும் என்பதை சிவாகமங்கள் வலியுறுத்துகின்றன. அதையே தெய்வ சேக்கிழார் ஆகிய சேக்கிழார் 12ஆம் திருமுறையிலே மாமுனின்னு சொல்றார். இதே மாதிரி ஆதிசைவர் எய்தி மேற்கொண்டு அஷ்டபுஷ்பம் அஷ்டமூர்த்தியாக ஆகமங்கள் இறைவனை வழிபாடு செய்கின்றன. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகம் ஏழன திசை பத்தன தான் ஒருவனே பலவாகி நின்றானே என்று அஷ்டமூர்த்தியாக பஞ்சபூதங்கள் 5, எஜமானமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், சூரியன் சந்திரன் என்று 8 விதமாக இறைவனை ஆகமங்கள் பூஜிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. அவையேதான் ஞானசம்பந்த பெருமான் அஷ்டமூர்த்தி என்று குறிப்பிடுகின்றார். மேலும் ஆகமங்களிலே சிவ பூஜையினுடைய இறுதியிலே சண்டேஸ்வர பூஜையானது, சண்டிகேஸ்வரனுடன் சண்டேஸ்வர பூஜையோடு அந்த சிவபூஜையானது நிறைவு பெறுகின்றது. இதை சண்டிகேஸ்வர பெருமானோடு பூஜைகளை நிறைவேற்ற வேண்டும். சண்டிகேஸ்வர பெருமான் எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என்பதை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலனும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காகவே சண்டீசனுமாம் பதம் தந்தோ. சிவ நிர்மால்யம் முதல்ல யாருக்கு? சண்டிகேஸ்வரனுக்கு. சிவனுக்கு உடுத்தின ஆடை, சந்தனம், பத்திரம், புஷ்பம், பழம், மாலைகள் அனைத்தும் யாருக்கு உரியது? சண்டிகேஸ்வரருக்கு உரியது என்பதை மிக தெளிவாக ஆகமத்திலே கண்ட வண்ணம் மிகவும் அருமையாக உணர்த்துகின்றார். இது போன்று ஆலயங்களிலே செய்யக்கூடிய பல்வேறு விழாக்கள், பூஜைகள், நித்திய பூஜைகள், மாச பூஜைகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பூஜைகள், திருவிழாக்களை எல்லாம் இந்த அடியார் பெருமக்கள் வகைப்படுத்துகின்றார்கள். மயிலாப்பூர் தலத்திலே அந்த ஞானசம்பந்த பெருமான் குகணேசன் செட்டியாருடைய சிவனேசன் செட்டியாருடைய மகளாகிய பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்றார். அப்பொழுது அந்த ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய பூஜைகளை, விழாக்களை எல்லாம் வகைப்படுத்துகின்றார். வாஸ்தவமாக ஞானசம்பந்த பெருமான் அந்த திருமயிலாப்பூர் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய விழாக்களை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பதிகம் அது அல்ல. பூம்பாவை எலும்பாகவும் சாம்பலாகவும் பானையிலே வைக்கப்பட்ட பூம்பாவையின் அஸ்தியை வைத்துக் கொண்டு அந்த பூம்பாவையை உயிர்ப்பிப்பதற்காக பாடப்பட்ட அந்த திருப்பதிகம். எனவே ஞானம் கச்சன்னு திருநம்ஸ்பிருஷதி என்று வியாக்கரண சாஸ்திரத்திலே ஒரு வார்த்திகம் உண்டு. அதுபோல இவர் பூஜைகளை வகைப்படுத்துவதற்காக பாடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூம்பாவையை உயிர்ப்பிப்பதற்காக அந்த பதியங்களை எல்லாம் பாடி அருளினார் என்பதிலிருந்து அவருடைய நோக்கம் ஆகம விதிப்படிதான் பூஜை செய்ய, மற்ற ஆகம விதி அல்லாத மற்ற விதிப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்பது இல்லை. இந்த பூம்பாவையை உயிர்ப்பிப்பதற்கு வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருந்தது என்பதனாலேயே அவர் ஆகம நன்னெறியிலே நடந்த அந்த ஆலயத்திலே நடைபெற்ற பூஜைகளை எல்லாம் வரிசைப்படுத்தினார் என்று இந்த நல்ல வேளையில் தெரிவித்துக் கொண்டு, அந்த 2ஆம் திருமுறையிலே மயிலாப்பூர் தலத்திலே உள்ள பாடல்கள் ஐப்பசி ஓண விழா, கார்த்திகை நாள் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், நடமாடல் காணாதே மாசி மாசம் நடக்கக்கூடிய அந்த உற்சவம், பங்குனி உத்தர நாள் ஒளி விழா காணாதே, அஷ்டமி நாள் பொற்றாப்பு காணாதே, அனைத்தையும் சொல்லி கடைசி பாடலிலே பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று கடைசி பாடலிலே கூறுகின்றார். என்ன தெரிகின்றது என்றால், வேதாகமங்களிலே ஆகம விதிப்படி செய்யப்படுகின்ற பூஜைகளிலே ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பிராயச்சித்தம் என்று சொல்லக்கூடிய பவித்ரோத்சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விழா. அந்த பூஜையை செய்த பிறகுதான் அந்த ஓராண்டு நிறைவிலே ஆலயத்திலே நடைபெற்ற பூஜைகளிலே ஏற்பட்ட
குறைகள் எல்லாம் நீங்குகின்றது என்பது ஆகம தெளிவு. அதை உணர்த்துவதற்காகவே இந்த பதிகத்திலே கடைசி பாடலாக பெருஞ்சாந்து காணாதே போதியோ பூம்பாவா என்று அதை பாடி அருளி இருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் என்று கூறி, இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுமே ஆகம திருக்கோயில்கள் தான். ஆகமத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற பூஜை என்பது செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அறவொலி ஆகமங்கள், அறிவாளி தோத்திரங்கள், விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ப்பு என்றெல்லாம். அப்ப என்ன தெரியுது? வேதம்ங்கிறத தனியா காமிச்சிருக்கார், அருமறை 6 அங்கம், ஆகமங்கிறத தனியா காமிச்சிட்டார். எனவே குழப்பிக் கொள்ளாமல் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு சமய குரு என்று வைத்திருக்கின்ற அந்த அருளாளர்கள் சமயத்துக்கு குருன்னு ஒருத்தர் நிறுவிட்டோம்னா அவர்களுடைய பாதையை நாம் மரபு மாறாமல் அவர்களுடைய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு கிடைக்கப்பெற்ற இந்த அரிய வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, நமஸ்காரம்.